இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை சொன்ன உடனே தாலி கட்ட உட்கார்ந்துட்டீங்களே, கண்டிப்பா ஏதாவது பிளான் வச்சிருப்பீங்களே, அதத்தான் கேட்டேன். பரவாயில்லையே, நான் கூட என்னமோ நினைச்சேன். யூ ஆர் பிரில்லியன்ட். எஸ், நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். நான் ஒன்னும் விருப்பப்பட்டு இப்போ உன் கழுத்துல தாலி கட்டல. இப்போதைக்கு நடக்கிற ப்ராப்ளம சால்வ் பண்ணணும், ஊர் வாய அடைக்கணும். சோ அதுக்காக தான் இதை பண்ணேன். நான் ஆல்ரெடி அமெரிக்கா போறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டேன். எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமே இங்கிருந்து கிளம்பிடுவேன். ஏங்க, என்னங்க சொல்றீங்க? எஸ், இங்க இருந்தா தானே உன் கூட வாட சொல்லி இவங்க எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் கிளம்பி போயிட்டா அந்த பேச்சே இருக்காதுல்ல. அதுக்கப்புறம் என் லைஃப நான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்வேன். என்கிட்டே நடிக்கிறியா? சீக்கிரமே நான் யாருன்னு காட்டுறேன். என்னங்க ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சீங்களா? நீங்க ஃபாரின் போறேன்னு சொன்னா நான் விட்டுருவேனா? என்ன விட்டுட்டு போயிட முடியுமா? ஏன் முடியாதுன்னு நினைக்கிறியா? சத்தியமா முடியாதுங்க. நான் இவ்ளோ தூரம் போராடினது உங்களை அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கா? என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் நீங்க தான் ஏன் புருஷன், ஏன் கூட தான் நீங்க வாழுவீங்க. சாரா கெட்டவன்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஓகேன்னு தானே சொன்னீங்க. இப்ப பேச்சு மாறினா எப்படி? ஆமா, சாரா விஷயத்தில் நீ ஜெயிச்சிட்ட. என்ன மறுபடியும் தாலி கட்ட வச்சுட்ட. அதுக்காக உன் கூட வாழ்ந்துருவேன் நினைக்கிறியா? உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு பதிலா நான் தனியாவே வாழ்ந்துட்டு போயிடுவேன். அதையும் பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரம் நீங்களே நான் தான் உங்க பொண்டாட்டின்னு ஏத்துப்பீங்க. ஏத்துக்க வைப்பேன். வெண்ணிலா, நில்லடி. என்ன உள்ள ஒரே சத்தமா கேட்டுச்சு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல சாரா கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இனி எப்படி 2 பேரும் சந்தோஷமா வாழலாம்னு பேசிட்டு இருந்தோம். அதான்.